பரமக்குடி பேருந்து நிலையத்தில் காதலர் தினத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் வலம் வந்த நபரை பார்த்து பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த வலைச்சேரி பட்டியை சேர்ந்தவர் சரவணன். இவர் காதலர் தினத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பரமக்குடியில் வலம் வந்தார். காலம் காலமாக பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் தனி மனித ஒழுக்கத்தை தொன்று தொட்டு பாதுகாத்து முன்னோர்கள் வாழ்ந்து வாழ்க்கை முறையானது உலக நாடுகளுக்கே முன் உதாரணமாக திகழ்கின்றது. இந்நிலையில் தற்போது காதலர் தினம் என்ற பெயரில் திருமணத்திற்கு முன்பே மேலைநாட்டு கலாச்சாரத்தினை பின்பற்றி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு பாரதத்தின் கலாச்சாரத்தினை சிதைத்து வருவதோடு வருங்கால சந்ததியருக்கும் மோசமான வழிகாட்டியாகவும் திகழ்கிறார்கள். திருமணம் செய்து கொள்வதாக காதலன் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி உயிருக்கும் மேலான பெண்மையை காதல் பரிசாக கொடுக்கவும் சில பெண்கள் துணிந்து விடுகின்றனர். கடைசியில் காதலன் திருமணம் செய்யாமல் கைவிட்ட பின் வயிற்றில் வளரும் கருவை அழிக்க சற்றும் யோசிக்காமல் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். சிலர் குழந்தை பெற்ற பின்பு அதனை கழிவுநீர் கால்வாய் மற்றும் புதருக்குள் வீசிவிட்டு சென்று விடுகின்றனர். இந்நிலையில் காதலர் தினத்தால் ஏற்படும் பண்பாடு, கலாச்சார சீரழிவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் காதலர் தினத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் வலம் வந்த நபரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்.